நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். 15/7/2012 இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் 21/7/2012 சனிக்கிழமை முடிய உள்ள பலாபலன்களை நாம் தெளிவாக பார்ப்போம். இது பொது பலன். ஜாதகத்தில் பார்க்குறச்ச ஒவ்வொருத்தருடைய கோச்சார நிலைங்கிறது வேறு, கிரக நிலைங்கிறது வாரத்தில் பார்க்குறச்ச சந்திரனுடைய பலம், சூரியனுடைய பலம், செவ்வாயுடைய ஆதிக்கம், சனியுடைய கிரக ஆதிக்கம், இதெல்லாம் வச்சு நாம் பொது பலனை சொல்ல போகிறோம். மேசராசி அன்பர்களே, இந்த வார துவக்கம் சந்திர பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணியுள்ள ஆரம்பிக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வாரத்தில் 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் மன ரீதியாக இருக்கும். அதை நாம் எப்போவுமே அந்த மனசை நம்ம வசப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும். அப்போது கார்த்தால தூங்கி எழுந்து உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமான பகவானை வழிபட்டு மனசை 16 நிமிஷம் மனசை உங்கள் வசப்படுத்துங்கோ. 24 நிமிஷம் பக்தியாக இருங்கோ. யார்கிட்டையும் பேசாதீங்கோ. அப்படி பேசாமல் இருக்கிறச்ச நம்ம மனசு நம்ம வசப்படும். நம்மளுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 60% உங்களுக்கு நன்மையான வாரம் இது. அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடு அவசியமான ஒன்று. காரணம் என்னன்னு கேட்டால் செவ்வாயுடைய பவர் குறைச்சலாக இருக்கிறது. 30% தான் செவ்வாயுடைய பவர் இருக்கிறது. அதே நேரத்தில் ராகுவுடைய சஞ்சார நிலையும் தடுமாற்றமான நிலையில் இருக்கிறதுனால எதுலேயுமே நம்ம கவனமாக போகணும். வண்டி வாகனங்களில் தடுமாற்றம் இல்லாமல் தெளிவாக இருக்கணும் வாகனம் ஓட்டுறச்ச. அப்போ நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு சூழ்நிலைகள், நம்ம மன ரீதியாக எதையுமே அந்த வண்டி வாகனங்கள் ஓட்டுறச்ச மனசை ரம்மியமாக வச்சுக்கணும். மனசை வேறு நிலைகளில் கொண்டு போகக்கூடாது. அப்படி நம்ம தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறச்ச வாரம் சுபிட்சமாக முடியும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் வாரத்தில் கடைசி நாளான சனிக்கிழமைக்கு தான் இருக்கிறத தவிர 6 நாளும் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நல்ல தெளிவாக செய்துடுவேல். சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணியில் வாரம் துவங்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் தேடி கொண்டு வந்து கொடுப்பா. நாம் தேடி போக வேண்டிய அலைச்சல் நிறைய இருந்தது, அதெல்லாம் சரி. பகவான் குரு பகவான் வேறு ஜென்மத்தில் உட்காந்து படாத பாடுபடுத்துவான்னு பயம் வேறு. பயப்பட வேண்டாம். எல்லாமே தெளிவான வாரம் இது. தெளிவான வாரம்னு நாம் சொல்கிறத விட உங்களுக்கு உயர்வு, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே இருந்தாலும் கூட உயர்வு தான் நமக்கு மேன்மையை தரும். கவலைப்பட வேண்டாம். உணவுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வெளியூர் பிரயாணங்கள் பண்ணுறச்ச கவனமாக சாப்பிட்டு பழகுங்கோ. நேரத்துக்கு தூங்குங்கோ. கார்த்தால சட்டுன்னு எழுந்திரிச்சு பழகுங்கோ. கார்த்தால 24 நிமிஷம் பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 24 நிமிஷத்தை இறைவனுக்கு நாம் ஒதுக்கிறதுல தவறில்லை. அதனால் நிறைய பலன்களை நாம் அனுபவிக்கலாம். 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5, 6. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, தென்கிழக்கு. மிதுனராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. கவலைப்பட வேண்டாம். சந்திரனும் புதனும் ஜாதகத்தில் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாள். மன தடுமாற்றம் எதுலேயுமே ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைகளை உண்டு பண்ணும். வாரத்தில் இன்றும் நாளையும் இந்த 2 நாளை நம்ம சமாளிச்சுட்டோம்னா கவலையப்பட வேண்டாம். 2 நாளை சமாளிக்கணுமேனு பயப்படவும் வேண்டாம். ஏன்னா உணவு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பேசுகிறச்ச கொஞ்சம் தெளிவாக பேசுங்கோ. மற்றவன் என்ன சொல்கிறான்னு கிரகிச்சுண்டு பேசுங்கோ. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு 100க்கு ஒரு 10 பேருக்கு மனநிலையில் தெளிவு. காரணம் என்னன்னு கேட்டால் தெளிவு வரல. 12ஆம் இடத்துல குரு பகவான் ஏற்றத்தாழ்வான நிலைகளை கொடுத்தாலும் கூட அவர் நன்மையே செய்ய போகிறார். கவலையப்பட வேண்டாம். நீங்கள் சனி பகவானுடைய சாரமும் நன்னா இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 80% உங்களுக்கு நன்மையே நடக்கும். சுக்கிரனுடைய சாரம் நல்ல அற்புதமாக இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகளை கூட நமக்கு பொருள்படுத்த வேண்டியில்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொருள்கள் வீடு வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமான வாரம் இது. கடகராசி அன்பர்களே, வார துவக்கமே நன்னா இருக்கு.
ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. நட்சத்திர சார பலத்தெல்லாம் பார்க்குறச்ச உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எந்த ஒரு பொருளும் வீடு தேடி வந்து சேரும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் சற்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்மளோட காரியத்தை நம்ம செய்துகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு சற்று பதட்டமாக இருந்தாலும் அந்த பதட்டம்லாம் குறைஞ்சி தெளிவு கிடைச்சிடும். வெளியூர் போகிறச்ச கொஞ்சம் கவனமாக இருங்கோ. வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ஜலராசி உடையவாளுக்கு வந்து சேரும். ஜாதக ரீதியாக ஜலராசி எப்படி நாம் பார்க்கிறது அப்படின்னா, கோச்சாரப்படி சந்திரனுடைய பலம் நல்லா இருக்கணும், சூரியனுடைய ஆதிக்கம் நன்னா இருக்கணும், செவ்வாயுடைய பலம் நன்னா இருக்கணும். காரணம் என்னென்னா, செவ்வாய் வந்து பூமி காரகன். செவ்வாயுடைய பலம் நன்னா இருக்கிறச்ச வெளிநாடு பிரயாணம் நமக்கு கிடைக்கும். அதோட ராகுவும் சஞ்சாரமும் நன்னா இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இந்த தடைகள்லாம் இருந்தவாளுக்கெல்லாம் அந்த தடைகள்லாம் நீங்கி சுபிட்சமாக வெளிநாடு போவா. கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் வெள்ளியும் சனியும் சற்று, வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சற்று தடுமாற்றம். அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 100%க்கு 75% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. சிம்மராசி அன்பர்களே, வாரம் துவக்கமே சந்திரனுடைய நட்சத்திரத்தில் துவங்கிறதுனால ரோஹிணியில் ஒரு பதட்டம்லாம் இருந்ததெல்லாம் குறைஞ்சி போயிடும். மனுஷாளுக்கு கோபத்தோட பதட்டம் சேர்ந்து வரப்படாது. அந்த பதட்டத்தை தரக்கூடிய கிரகமான மனநிலை காரகனான சந்திரன் சற்று தடுமாற்றத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு சுபிட்சமான வாரம் இது. காரணம் என்னென்னா, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் மட்டும் புதனும் வியாழனும் சற்று தடுமாற்றங்கள். கொஞ்சம் எல்லாத்துலேயும் நிதானம் வேணும். மேலே உள்ள அதிகாரிகள்கிட்ட, நமக்கு மேலே உள்ள வாழ்கிட்ட கொஞ்சம் நம்ம நிதானமாக பேசி பழகணும். மற்றவா சொல்கிறத காதில் வாங்கி பழகணும். காரணம் என்னென்னா, சூரியனுடைய பவர் சற்று குறைவாக இருக்கிறது, செவ்வாயுடைய பவரும் சற்று குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எதுலேயுமே நிதானமாகவே நாம் இருக்கணும். சூரிய பலம், சந்திர பலம், செவ்வாயுடைய பலம், கிரகத்துடைய ஆதிக்கம் கோச்சார ரீதியாக சற்று தடுமாற்றமாக உள்ளன. இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பகவான் இருக்கா. 100%க்கு 60% உங்களுக்கு நன்மை வரக்கூடிய வாரம் இது, நன்மை தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7 9. 7 9 உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு வடகிழக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிக்கிறது. கவலைப்பட வேண்டாம். எடுத்த காரியத்தை எல்லாம் செய்து முடிப்பேல். ஏற்றத்தாழ்வுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஓடி ஒளிந்தவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவா. பாக்கியஸ்தானத்தில் குரு, 9ஆம் இடத்துல குரு பகவான் நல்லா அற்புதமாக உட்காந்துருக்கால தவிர இன்னும் ஒரு பூரணமான பலனை உங்களுக்கு கொடுத்துட்டு இல்லை. அப்படியே ஏற்றத்தாழ்வு தான் இருந்துகிட்டே இருக்குது. எந்த ஒரு காரியமும் அப்படியே தடுமாற்றங்கள். அந்த தடுமாற்றம் தரக்கூடியது, அந்த தடுமாற்றமான நிலை அந்த செவ்வாயுடைய பவர் சற்று குறைவாக இருப்பதனாலும், ராகுவுடைய சாரம் சற்று குறைவாக இருப்பதனாலும் மனசில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது. அந்த தடுமாற்றங்கள் பூராவுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். 2 நாள் சற்று தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இதில் கொஞ்சம் நிதானமாக இருங்கோ. உணவில் கவனமாக இருங்கோ. கண்ட நேரத்தில் கண்டதை சாப்பிட வேண்டாம். அகால போஜனம் கூடாது. கன்னியாராசி அன்பர்கள் சில பேரை பார்த்தாக்கா ராத்திரில் வந்து மகாபோஜனம் ராத்திரில் சாப்பிடுவா 10 மணிக்கு மேலே. சில பேர் தான், எல்லாரும் அந்த தவறை பண்ணுறது இல்லை. சில பேர் பார்த்தாக்கா ராத்திரில் 11 மணி 12 மணி 1 மணி 2 மணிக்கு உட்காந்து சாப்பிடுவா. கார்த்தால வயிற்றை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பா. அஜீரண கோளாறை உண்டு பண்ணும். காரணம் மனசும் ரொம்ப மென்மையானவா. கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு 100க்கு 50 பேர் ரொம்ப மனசு ரொம்ப மென்மையாக தான் இருப்பா. எதுலேயுமே பதட்டமாக பேசுவா சில பேர். அந்த பதட்டம்லாம் இந்த வாரம் சற்று இருந்தாலும் நீங்கள் மனசை தெளிவாக வச்சுங்கோ. சூரியனுடைய பவரை சுக்கிரன் கிராஸ் பண்ணியிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நன்மைக்கு நடப்பது, அத்தனையுமே நன்மைக்கு தானே தவிர எதுவுமே லோகத்தில் கெடுதல் அல்ல. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நமக்கு எல்லாமே நன்மைகள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். 100%க்கு உங்களுக்கு 80% நன்மையை தரக்கூடிய வாரம் இது. துளாராசி அன்பர்களே, ரோகிணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது நன்னா இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கமும் ராகுவுடைய ஆதிக்கமும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை
கொடுக்குறா. பின்னடைவுங்கிறது குறைச்சலாக இருக்கும். ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட, அட்டமத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலும் கூட சற்று கலக்கமான நிலைகளை இந்த வாரம் தூக்கி நிறுத்திடும். மனசு நல்லா தெளிவாக இருக்கும், தெளிவாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துள்ளி ஓடி போய் குதித்து செய்வேன். அதே நேரத்தில் கார்த்தால சட்டுன்னு எழுந்து பழகணும். சில பேருக்கு பார்த்தாக்கா சோர்வு இருக்கும் இந்த துலா ராசியில். இன்னைய வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாமே, அன்றாட வேலையை அன்னன்னைக்கு செய்து பழகணும். நாளைக்குங்கிற பேச்சே இருக்கக்கூடாது. எப்போவுமே இல்லை, தெரியாது, முடியாதுங்கிற வார்த்தையே நம்ம நாவிலேருந்து வரக்கூடாது. இன்றைக்கி என்ன தேவையோ அதை உடனே கொண்டு வரணும். நாளைக்கு என்ன வேலையோ அதை இன்றைக்கி அதை நம்ம பூரணமாக முடித்து வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அந்த கிரகங்கள் சற்று பின்னடையும் பொழுது நாம் தெளிவாக இருக்கிறச்ச நாம் விதியை ஜெயிச்சிடலாம். விதிங்கிறது என்னன்னு கேட்டால், போன ஜென்மாவில் நாம் செய்த ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நாம் செய்த பாவ கணக்கு தான் விதிங்கிறது. அதை சில பேர் அதை தடுமாற்றமாக எடுத்துப்பா. அது தடுமாற்றம் இல்லை, கவலைப்படாதீங்கோ. 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையான வாரம் இது. பெண்களுக்கு உகந்த வாரம் இது. ஆபரணங்கள்லாம் போய் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். சில பேர் அந்த சொர்ணம்லாம் வாங்குறதுக்கெலாம் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த வாரம் தைரியமாக போய் வாங்கிட்டு வாங்கோ, கவலைப்பட வேண்டாம். விவாகம் தேடி வரும். அதாவது புள்ள குழந்தைக்கும் சரி, பொன் குழந்தைக்கும் சரி, பொண்ணு பார்த்துட்டு இருப்பா, அப்புறம் பதில் சொல்கிறேன்பா. இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வீடு சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, உயர்வான வாரம் இது. ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. கவலையப்பட வேண்டாம். சந்திரனுடைய ஆதிக்கத்தில் வந்தாலே மனசு தெளிவை கொடுக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், சந்திரன் மனநிலை காரகன். மனசு எப்போயுமே இந்த பதட்டம்லாம் சில பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். தெளிவாகவே பேச மாட்டான். அவன் என்ன பேசுகிறானே நமக்கு புரியாது. அந்த குழப்பம்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ தெளிவு. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வார கடைசியில் சற்று தடுமாற்றம் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகிறவா கவனமாக போங்கோ. வண்டி வாகனங்களில் போகிறவா போய் சேர்ந்து முடிச்சுட்டு மற்றவாள்கிட்ட பேசுங்கோ. போகிறச்சையே ஃபோனில் மொபைலை பிடிச்சிட்டு பேச வேண்டாம். அது நிறைய தடுமாற்றங்கள் வரும். அந்த தடுமாற்றங்கள்லாம் நம்ம குறைச்சிக்கணுன்னா, பகவான் கொடுத்த அந்த புக்தியை நாம் யுக்தியாக பயன்படுத்தணும். தடுமாற்றம் இல்லாத மனநிலையில் நம்ம இருக்கிறச்ச இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு காரியமும் நற்செயலாகவே உங்களுக்கு முடியுமே தவிர பாதகம் வரவே வராது. 100%க்கு 85% உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாரம் இது. தனுசு ராசி அன்பர்களே, வார துவக்கம் சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் காரணம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோஹிணியில் வாரம் துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாயுடைய பலம் சற்று பின்னடைவு, ராகுவுடைய பலம் சற்று பின்னடைவு. நம்ம ஆற்றுல கொஞ்சம் நடந்து போகிறச்ச கூட கொஞ்சம் கவனமாக கீழே ஜலம் கொட்டியிருக்கான்னு பார்த்து நடக்கணும். தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு 100 பேருக்கு ஒரு 5 பேர் ரொம்ப பதட்டமாக இருப்பான். அந்த பதட்டம் வரக்கூடாது. எதுலேயுமே நிதானம் வேணும். ஒரு படியை தாண்டி நம்ம கீழே மறுபடிக்கு காலை வைக்கிறச்ச கூட ரொம்ப நிதானமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தடுமாற்றம் இல்லாமல் இருங்கோ, மனசை தெளிவாக வச்சுங்கோ. 100%க்கு இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 60% நன்மையே நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 7ம் 9ம். உங்களுடைய அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு, தென், மேற்கு. மகர ராசி அன்பர்களே, ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. சரி, ஏற்றத்தாழ்வுகள் 3 நாளைக்கு உண்டு. ஏன்னா செவ்வாயுடைய பலத்தை வச்சு பார்க்குறச்ச, சனியுடைய ஒரு கிரக நிலைகளை கோச்சார ரீதியாக பார்க்குறச்ச கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது. சந்திரனுடைய நிலைகள் சற்று பின்னடைவு, கவலைப்பட வேண்டாம். புதன், வியாழன், வெள்ளி கொஞ்சம் எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. சுபிட்சமான வாரம் இது. சுப செய்திகள் வீடு தேடி வரும். நீங்கள் வெளியில் போய் எங்கேயுமே அலைஞ்சு ஒரு காரியத்தை சித்தி பண்ணுறதை விட ஆத்துக்கே தேடி காரியங்கள்லாம் சொல்லுவா. அதே நேரத்தில் மன தடுமாற்றங்களும் சற்று சற்று இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 7ம் 9ம். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, தென், மேற்கு. கும்பராசி அன்பர்களே, வார துவக்கமே நன்னா இருக்கு. ரோஹிணியில் வாரம் துவங்கி இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வு ஒரு நாள் மட்டும்தான், வியாழக்கிழமை. கொஞ்சம் எதுலேயும் கவனமாக இருக்கணும். மற்ற 6 நாளுமே உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான்
உங்களுக்கு சற்று பின்னடைவை கொடுத்தாலும் சுகம் என்பது அவசியமான ஒன்று. ஜாதகத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடம் ரொம்ப அவசியமாக இருக்கும், நன்னா இருக்கணும், சுத்தியாக இருக்கணும். அவளுக்கு தான் நேரத்துக்கு போஜனம் கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தா கும்பராசியில் பை நிறைய பணம் இருக்கும், ஆனால் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்காது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் 6 நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு பக்தியாக இருங்கோ, பிரார்த்தனையாக இருங்கோ, எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. தடங்களிலும் இடையூறிலும் பிரச்சனையிலும் நன்மைகள் நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனராசி அன்பர்களே, சந்திரன் ரொம்ப அற்புதமாக வாரத்தை துவக்கி வச்சிருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் வாரம் துவங்கி இருக்கிறது. ரோகிணியில் ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். நின்று போன காரியங்கள்லாம், தடைப்பட்ட காரியங்கள்லாம் மலமலன்னு நடந்துடும். பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பா, பிள்ளையை பார்த்துட்டு போயிருப்பா, அதெல்லாம் மலமலன்னு நடந்துடும். ஒன்றும் கவலைப்பட. நல்ல சுப செய்திகள் வீடு தேடி வரும். ஏற்றத்தாழ்வெல்லாம் செவ்வாய் குறைச்சிருவா. சில பேர் வீடு மனைகள்லாம் வாங்கணும்னு சொல்லி பார்த்து வச்சுருப்பா. இந்த வாரத்தில் அதெல்லாம் சுபிட்சமாக வந்து சேர்ந்துடும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் தேடி வரும். அதே நேரத்தில் உணவில் நாம் கவனமாக இருக்கணும். வர்ற வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருந்து உபச்சாரங்களுக்கு போனால் நாம் மனசை வந்து அமைதியாக வச்சுட்டு சாப்பிடணும். சில பேர் பார்த்தாக்கா மீனராசியில் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டே சாப்பிடுவா. அப்போ போஜனம் நம்ம சரீரத்துக்கு போய் சேராது. பேசிகிட்டே சாப்பிட்றச்ச நமக்கு அஜீரண கோளாறு வரும். சில பேர் சாப்பிட ஒரு வாயை எடுத்து வாயில் போட்டுருவா, அப்படியே கடன்னு ஜலத்தை அப்படியே சாப்பிடுவா. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. முதல்ல நன்னா மென்று சாப்பிட்டு பழகணும். வேகமாக சாப்பிட்டு பழகக்கூடாது. வேகமாக காரியங்களை செய்யணும். மற்றவர்களுக்கு வேகமாக உதவி செய்யணுமே தவிர நம்ம வேகமாக சாப்பிட்டு பழகக்கூடாது. மெதுவாக சாப்பிடுங்கோ, பொறுமையாக சாப்பிடுங்கோ, பகவானை பிரார்த்திச்சுண்டு சாப்பிடுங்கோ. இந்த மகாபிரசாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த உணவு உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கோ. இந்த வாரத்தில் இந்த பிறந்த நாள் உள்ளவாளுக்கெல்லாம் நீங்கள்லாம் இந்த வாரத்தில் யாருக்கு அந்த ஜென்ம நட்சத்திரம்னு சில பேர் அனுஷ்டிப்பா, சில பேர் ஜென்ம நட்சத்திரத்தை அனுஷ்டிப்பா, சில பேர் ஆங்கில தேதியை அனுஷ்டிப்பா. இது மாதிரி பிறந்தநாள் உள்ளவாளாம் இந்த அதாவது குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் அவளுக்கு புதிய துணிமணிகளை வாங்கி கொடுங்கோ. காரணம் அதெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள். மீனராசிக்காரன் அவசியம் இதை செய்யணும். செய்கிறச்ச உங்களுக்கு எல்லா சுபிட்சமும் தேடி வரும். ஒருத்தருக்கு நம்ம ஒரு புதிய ஒரு வஸ்திரத்தை வாங்கி துணியை கொடுத்தோம்னா 100 துணியை பகவான் நமக்கு காத்துட்டுருப்பா மற்றவன் மூலமாக கொடுக்க வைக்கிறதுக்கு. அதனால் ₹1 நாம் இன்றைக்கி தான தர்மம் பண்ணுறோம்னா ₹100 நம்மளை வந்து வீடு தேடி வரக்கூடிய வாரம் இது. கவலையப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் சற்று இருந்தாலும் கூட, சற்று பின்னடைவு இருந்தாலும் கூட இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. இடையூறிலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் சங்கடத்திலும் தடுமாற்றத்திலும் நன்மைகள் நடக்கும். 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. ஓம் நமோ நாராயணாய்.